இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமாக கொடுத்தால் 7 ஜென்ம பாவம் பித்ரு தோஷம் விலகி லட்ச லட்சமாய் பணம் வரும். அது என்ன பொருள், எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பிப்ரவரி 14 சனி மகா பிரதோஷம் வந்திருக்கு. மாசி மாதத்தில் வந்திருக்கு. மாசி மாதத்தை கும்ப மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த உத்தராயண காலம் ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் இல்லை, சனி மகா பிரதோஷம். இந்த நாளில் திரியோதசி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4:43 தான் திரியோதசி திதி ஆரம்பிக்குது. இந்த கும்பம் மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாசி மாதத்தில் உத்தராயண காலத்தில் வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷத்தை நம்ம தவற விட்டுடவே கூடாது. பிரதோஷங்கள்லேயே மிக மிக சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் அப்படின்னா சனி மகா பிரதோஷத்தை சொல்லுவோம். அப்போ இன்றைய தினம் எவ்வளவு விசேஷமான நாள். இந்த நாளில் பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் இந்த பொருளை நம்ம தானமாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து தோஷங்களும் விலகும். சரி, எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு காலம் 9 to 10, யமகண்டம் 1 to 3. இந்த படையலிட்டு சாமி கும்பிட்றவங்க இந்த ராகு காலத்துலையும் கும்பிடாதீங்க, யமகண்டத்துலையும் கும்பிடாதீங்க. குளிகை காலையில் 6 to 7:30 அந்த நேரத்தில் கும்பிடலாம். நீங்கள் காலையில் சாமி கும்பிட்றதா இருந்தால் 10:30 மணிக்கு மேலே சாமி கும்பிடுங்க. மதியம் 1:30க்குள்ளே படையலிட்டு காகத்துக்கு உணவு வச்சுருங்க. நீங்கள் ஈவினிங் 4 to 6 பிரதோஷ காலத்தில் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போங்க. காகத்துக்கு பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பதை காலையில் நீங்கள் கொடுக்கலாம். நம்ம வைக்கக்கூடிய பொருள் என்ன, காகத்துக்கும் இந்த பிரதோஷ நாளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையெல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காகம் சனி பகவானோட வாகனம். யமலோகத்தோட வாசலில் காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் காகம்னு சொல்லுவாங்க. சனி பகவானை சனீஸ்வரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் ஈஸ்வரனுக்கு நிகராக சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சனி கிரகம்தான். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி உணவை காகத்துக்கு நம்ம தினமும் வச்சோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய 7 ஜென்ம பாவம் விலகும், பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய முன்னோர்களோட ஆன்மா இறந்த பிறகு தன் வசித்த இடத்திற்கு வரும், காக்கையோட ரூபத்தில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் காக்கைக்கு சாதம் வைப்பது வழக்கம். நம்ம இந்த அமாவாசை தினங்களில் கண்டிப்பாக காகத்துக்கு வைக்கணும். அது மட்டும் இல்லை, முக்கியமான விசேஷ நாட்களில் நம்ம காகத்துக்கு உணவை வைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த அமாவாசை தினங்களில் நம்ம முன்னோர்களோட பெயரை சொல்லி எள்ளும் தண்ணியும் வச்சு காகத்துக்கு உணவு வைக்கிறோம். மற்ற நாட்களில் நம்ம வைக்கிறதே இல்லை. சிலர் மட்டும்தான் காகத்துக்கு தொடர்ந்து உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. முன்னோர்கள் காகத்தோட ரூபத்தில் எப்போ வேணாலும் இந்த உணவை ஏற்றுக்கொள்வாங்க. அவங்களோட வயிறும் மனமும் நிறைந்தது அப்படின்னா நமக்கு அவர்கள் ஆசி வழங்குவார்கள். அது மட்டும் இல்லை, இந்த காகம் சனி பகவானோட வாகனமாக இருப்பதால் நம்ம இந்த காகத்திற்கு தினமும் உணவளித்தோம் அப்படின்னா சனி பகவானோட ஆசி நமக்கு கிடைக்கும். இந்த காகத்திற்கு தினமும் உணவு வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி தினமும் உணவு வைக்காதவங்க இந்த அமாவாசை நாட்கள்லையும் முக்கிய விசேஷ நாட்கள்லையும் நம்ம உணவு வச்சோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும், தீராத கடன் பிரச்சனை நீங்கும், 7 சனியால் ஏற்படக்கூடிய தாக்கம் கெடுபலன்கள் இதெல்லாம் குறையும். சரி, காகத்துக்கு தினமும் உணவு வைக்கிறவங்க இந்த பிஸ்கட்டு, உலர் திராட்சை, மிக்சரு இது மாதிரி எதை வேணுனாலும் வைக்கலாம். அதாவது எச்சில் படாத சாதத்தை நம்ம காகத்துக்கு வைக்கிறது தான் நல்லது. அது பிஸ்கட்டு, உலர் திராட்சை இது மாதிரி எது வேணுனாலும் நீங்கள் வைக்கலாம். எச்சில் கலந்த சாதத்தை தயவு செஞ்சு நீங்கள் காகத்துக்கு வைக்காதீங்க. இந்த மாதிரி விசேஷ நாட்களில் எந்த நாளில் எந்த கிரகத்தோட ஆதிக்கம் அன்றைய தினம் இருக்கோ அதற்குரிய உணவை நம்ம வைக்கும்போது அந்த கிரகத்தோட ஆசி நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் பிரதோஷமாக இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பிரதோஷம் அப்படிங்கிறது சிவனுக்குரிய நாள். இந்த சனீஸ்வரனை மட்டும்தான் நம்ம ஈஸ்வரன் அப்படின்னு பட்டம் கொடுத்து நம்ம கும்பிடுறோம். அதனால் இந்த பிரதோஷ நாளில்
ஈஸ்வரனை நினைத்து கொண்டு காகத்துக்கு நம்ம உணவு வச்சோம் அப்படின்னாலும் மிகவும் நல்லது. எந்த ஒரு விசேஷ நாளாக இருந்தாலும் நம்மளுடைய இந்து மதம் என்ன சொல்லுது? தானம், அன்னதானம் இதை தான் சொல்லுது. புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் காகத்துக்கு எந்த உணவு வச்சிங்கனாலும் அதனுடன், அதாவது நீங்கள் படையல் இடும்போது நீங்கள் எள் கலந்து வைக்க மாட்டீங்க. ஆனால் காகத்துக்கு உணவு வைக்கிறப்ப எள் கலந்து அந்த உணவை காகத்துக்கு வைங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு சனிக்கிழமையாக இருக்குது. வாரம் சனிக்கிழமை நீங்கள் எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பூர்வ ஜென்ம பாவம், தோஷம் இதெல்லாம் விலகும். டெய்லியும் காகத்துக்கு உணவு வைக்கும்போது நீங்கள் எள் கலந்து வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி வச்சாலும் தவறு கிடையாது. இன்றைய தினம் அகத்திக்கீரையை பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க. பசுமாடு கோவிலில் இருக்குது அப்படின்னா எப்போ கோவிலுக்கு போனாலும் ஒரு அகத்திக்கீரை கட்டு 2 வாழைப்பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பித்ரு தோஷம் இதெல்லாம் விலகும். இன்றைய தினம் சனிக்கிழமையாக இருப்பதனால் எள் அப்படிங்கிறது விஷ்ணுவினுடைய வியர்வையிலிருந்து உருவான ஒரு பொருள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த எள்ளு புண்ணாக்கு இருக்கு இல்லையா, இந்த எள்ளு புண்ணாக்கு உங்களுக்கு கடையில் கிடைக்கும். இது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இதை பசுமாடு வச்சிருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த உணவோடு சேர்த்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் எனக்கு கிடைக்கல, நான் எங்கே போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம். பச்சரிசி மாவு இருக்குல்ல, அது மட்டும் போதும். அந்த பச்சரிசி மாவோட 2 வாழைப்பழம், வெல்லம் இதை கலந்து நீங்கள் போய் பசுமாட்டுக்கு கொடுத்தீங்கன்னாவே போதும். அதே போல் எறும்பு புத்து இருக்குது அப்படின்னா பச்சரிசி, நாட்டு சர்க்கரை கலந்து இன்றைய தினம் உங்களுடைய வீட்டுக்கு வெளியில், இல்லை மொட்டை மாடியில், இல்லை செடி இருக்கிற இடத்துல, இல்லை கோவிலில் அரச மரத்தை சுற்றி இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் தூவி விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பித்ரு தோஷம் இதெல்லாம் விலகும். இன்றைய தினம் காகத்துக்கு உணவு வைக்கும் போதும் நீங்கள் எள் கலந்து வைப்பது போல் பச்சரிசியால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு இருந்தால் அதை காகத்துக்கு நீங்கள் இன்றைய தினம் வைங்க. பச்சரிசி எதுக்கு இன்றைய தினம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. திங்கள் அப்படின்னா தானே சந்திரனுக்குரியது, சந்திரனுக்குரியது தானே பச்சரிசி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சனிக்கிழமையில பச்சரிசி மாவு, பச்சரிசி இதை எறும்புக்கு போட்டாலும் சரி, மற்ற உயிரினங்களுக்கு போட்டாலும் சரி, நம்மளுடைய பித்ருதோஷம் 7 ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னு கருட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதே போல் மிளகு உணவில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த மிளகு கலந்த சாதம் அதை காகத்துக்கு நீங்கள் உணவாக வைக்க வேண்டியது மிகவும் அவசியம். அதே போல் கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அந்த கருப்பு உளுந்து இன்றைய தினம் செய்யக்கூடிய சமையலில் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். அதை அந்த உணவை நம்ம காகத்துக்கு தானமாக வைக்கும்போது நம்மளுடைய பித்ருதோஷம் 7 ஜென்ம பாவம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.